அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா, இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்தினாங்களே அவங்களுக்கா? கிராம சபான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாதா? 25 வருஷமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு சின்ன பையன் நேர்த்தி வந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் அதை காப்பி அடிக்கிறீங்களா? வெக்கமல்ல. சட்டையெல்லாம் கழிச்சுட்டு தெருவில் நிக்க முடியாது. நான் அசம்பிளியில கூட சட்டையெல்லாம் கழிச்சுட்டு நிக்க மாட்டேன். காமன் சென்ஸ் கூட இல்லாதவர்கள் பெருந்தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய தன்னம்பிக்கை. நான் தமிழண்டா அப்படின்னு பெருமை சொல்லிக்கிறது தகுதி அல்லைங்க. தமிழண்டா என்பது உங்களுடைய விலாசம். இந்த 2 அரசியல்வாதிகளும் ஒழுங்கா பிஹேவ் பண்ணாங்கன்னா ஒரு சோல்ஜரும் சாக வேண்டியது. அது லைன் ஆஃப் கண்ட்ரோல் will be under control. எந்த நாய் வேணா உள்ள வரும் அப்படின்றது தான் வழக்கமா சொல்ற டயலாக். நாய் வந்தா பரவாயில்ல, தப்பான திருட உள்ள வந்துடும். மாநிலங்களவையில் உள்ள இடங்களை நிரப்புவதன் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பால் உண்மையான நம்பிக்கையின் கட்டுப்பாடு கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியின் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன். சூழலுக்கு உறுதி கூறுகிறார். கூட்டணி நாட்டிற்கு தேவை என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க. எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன்.